ஹலோ கைஸ், எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ அப்படின்ற வசனத்துக்கு ஏற்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாகிஸ்தானில் டான் என்ற நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ChatGPT யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ChatGPT யூஸ் பண்ணுறது தப்பில்லை. அண்ட் இது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. போன வருஷம் நான் யூஸ் பண்ண ChatGPTயோட கம்பேரிசனாக நான் இந்த வருஷம் என்னுடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் அதிகம் சொல்லலாம். ஒரு நாளைக்கு நான் ChatGPTயை வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸ் வந்து நான் அதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு டெய்லி ஹேபிட்டாக ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டரோ இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும் கூட இதை கவனிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ கிரியேட் அண்ட் ஸ்னாப்பியர் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சில பஞ்சி டைலாக்ஸ்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ChatGPTயோட ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸையே வந்து இவங்க எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு ஏஐயோட ஆக்கிரமிப்பை வந்து காமிச்சிட்டு இருக்கு. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, முன்னாடி இருந்த திங்கிங் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், எபிலிட்டியாக இருக்குமே வந்து ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இப்போ வரைக்குமே சரி, நான் முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் நான் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணுவேன். திங்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த வேர்டை போடலாமா, இந்த இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமா, மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சிம்பிள் விஷயம் தான். ஆனால் அதை நான் திங்க் பண்ணுவேன். பட் இப்போ என்ன நடக்குது, நான் திங்க் பண்ணுறதுக்கான வேலையே இல்லை. நீ ஏன் திங்க் பண்ணுற? உன்னோட மூளை எதுக்கு இருக்குது? திங்க் பண்ணுறதுக்குலாம் நீ இருக்க வச்சுக்கூடாது. ChatGPT போறியா, உனக்கு என்ன வேணுன்ற கேட்குறியா, நீ உனக்கு என்ன வேணுன்ற கேட்க தெரியலனா கூட சும்மா இஸ் வாஸ் தட் கிவ் மீ கரெக்ட் சென்டென்ஸ் இப்படி இப்படின்னு போடுறியா, கரெக்டாக உனக்கான ரெஸ்பான்ஸை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மாறி போயிடுச்சு. நீங்கள் ஏஐயை எந்தெந்த விதத்துக்குலாம் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க வேலை விஷயத்துல எந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை.